உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான தகவலும் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக போகிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலன்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி பகவான். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்ம காரகன். நீங்கள் செய்து வந்த கர்ம வினைகளுக்கேற்ற கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் எந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களால் நிறைய தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டதுனால பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டிங்க. கொஞ்சம் நெஞ்ச வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி என்பவர்கள் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ப வச்சு சில பேர் ஏமாத்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் வாழ்க்கையில் தோத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களை, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை, குடும்பம் சார்ந்த விஷயங்களை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம், வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இவ்வளவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் நடக்கிறதுக்கு இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் லாபஸ்தானத்தில் இருந்து பயிற்சி பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அனைத்து விதமான லாபங்களையும் நினச்ச விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மன மாற்றம், தொழிலில் மாற்றம், பட்டங்கள், பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில் முன்னேற்றங்கள் வரும். வேலையில் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் கௌரவம். நிறைய பேர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். உங்களுடைய மேலதிகாரி பெண்ணாக இருக்காங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதே ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களோட மேலதிகாரி ஆணாக இருக்கார், அவர்களால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த அவமானங்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அந்த அவமானம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ அடுத்த வரக்கூடிய சனி பயிற்சி அதனால் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா வாழ்க்கையில் அவமானப்பட்டாச்சு, கஷ்டங்கள் தொடர்ந்துருக்கு, அதே மாதிரி நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சனி பகவான், அந்த சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர், லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. நீங்கள் நினச்ச விஷயங்களில் வெற்றி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், நிறைய கடன் பிரச்சனைகள்லேருந்து பெரிய லெவலில் விடுதலை. முதல்ல என்ன கேட்டிங்கன்னா ரிஷபராசி என்பவர்களை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்களுக்கு இப்போ அடுத்த 2.5 வருஷத்தில் எனக்கு எப்படி நான் சம்பாரிச்சேன்னு தெரியல, எப்படி வாய்ப்புகள் வந்துச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு ஏதோ ஒரு லக்கு மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அடைஞ்சு அதுலேருந்து நான் பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த சனி பயிற்சி பலன்களில் நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் கல்யாணம் ஆகுது, குழந்தை பேர் இல்லை, நீண்ட காலமாக இல்லை, இந்த சனி பகவான் அப்படி
அடுத்த மார்ச் மாதத்தில் நகர்ந்த உடனே 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் பழைய நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த மருத்துவ செலவுகள்லாம் அதிகமாக இருந்துமே ஒன்றும் நடக்கலை. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், ஒரு டாக்டருக்கு 3 டாக்டரை பார்த்துட்டேன், ஆனாலும் குழந்தை இல்லை நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நேச்சுரலாகவே இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னா, நீங்கள் எப்போ ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாரு, பொருளாதார உதவிகளை ஏற்படுத்துவார், இல்லை அவருடைய பிஸ்னஸில் உங்களை பார்ட்னராக சேர்ப்பார், இல்லை உங்கள் பிஸ்னஸில் அவர் பார்ட்னராக சேர்ந்துக்க போகிறாரு. அப்போ உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கும். அதே போல் தொழிலை நீலாம் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவியா அப்படின்னு நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானத்திலேருந்து வெளில வந்து என்னாலையும் சாதிக்க முடியுன்ற சாதனை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. பூர்வீகத்தில் அண்ணன் கேஸ் போட்டார், அக்கா கேஸ் போட்டாங்க, தம்பி பிரச்சனை பண்ணுறாரு, இடம் தகராறு இருக்குது, வழி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கீங்க. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நிவர்த்தி ஆச்சுன்னு தெரில. திடீர்னு அண்ணன் வந்தார், நம்ம 2 பேர் பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னார். அக்கா என் சொத்தே வேணாம், நீயே எடுத்துக்கப்பா, நான் ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாதனால அது மாதிரி கேட்டுட்டேன், தப்பாக நினச்சிக்காத, நீ என் சொந்தமாக இருந்தால் போதும்னு அவங்க இறங்கி வரக்கூடிய நிலை. அதேமாதிரி அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டிருந்தீங்க, அப்பா என்ன சொல்லியிருப்பார், உனக்கு சொத்தே கிடையாதுன்னு கூட திட்டி அமைச்சிருப்பார், நீங்களும் வருத்தப்பட்டு வந்திருப்பீங்க. அப்பாவே உங்களுக்கு கூப்பிட்டு இந்தப்பா அந்த 1 ஏக்கர் வச்சுக்க, இத்தனை இவ்வளோ சென்ட் வச்சுக்கன்னு சொல்லி உங்களுக்கு இடத்த உங்களுக்கு பேருக்கு பதிவு செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக வரக்கூடிய பயிற்சி பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கனால ஒரு சந்தோஷமான நிலை. நான்லாம் நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆச்சு சார், நிம்மதியாக சிரிச்சே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலை. முதல்ல வாழ்க்கையில் எல்லாருமே என்ன வேணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நிம்மதி இருந்தால் போதுங்க, பணம் காசுலாம் சம்பாரித்து என்னங்க பண்ணுறது, அது வரும் போகும், ஆனால் ஒரு நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரலைங்க, எல்லா பிரச்சனையும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, நிம்மதியான தூக்கம், அதனாலே எனக்கு உடல்நிலை பாதிப்புகள், அதனாலே எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, அதனாலே எனக்கு சுகர் ப்ராப்ளம் வந்துச்சு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் மூலமாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு சௌகரியமான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள காலமாக அடுத்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார் மூலமாக நிறைய சண்டைகள் சச்சரவுகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அது அம்மாவாக இருக்கட்டும் சரி, அப்பாவாக இருக்கட்டும் சரி, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் சரி, அவங்களால ஏமாற்றங்கள், அவங்களால துரோகங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த துரோகம் சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா, தம்பிக்கு அதிகமாக பண்ணுறாங்க, அண்ணனுக்கு அதிகமாக பண்ணுறாங்க, என் தங்கச்சிக்கு அதிகமாக பண்ணுறாங்க, எங்கள் அக்காவுக்கு அதிகமாக பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலை அவங்க, நான் கேட்டாலும் என்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லக்கூடிய நிலை மாறி அவங்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை வரும். உங்கள் அண்ணன் தம்பியால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் செய்த உதவிகள் பிரதிபலனாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மேஜராக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல தசாபுத்திக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட முறையிலிருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம்.
நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.